அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளி வழக்கம் போலவே ஒரு இலக்கிய நிகழ்வை, இலக்கிய செய்தியை உள்ளடக்கியது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். என்ன பார்வை உந்தன் பார்வை, இடைமெலிந்தால் இந்த பாவை என்று சொல்லி. அவர் அந்த பாடலை எழுதுகிற பொழுது அந்த கதாநாயகியை மனதில் வைத்து தான் அவர் எழுதினார். பார்வை என்ற அந்த வார்த்தையில் வர்ற நடுவில் வர்ற அந்த இருங்கிற அந்த இடைநிலை என்று சொல்வார்களே, அந்த எழுத்தை நீக்கிவிட்டால் பாவை என்று ஆகிறது. பாவை என்றால் பெண். தையல் என்றெல்லாம் சொல்லுவார்கள், வனிதை என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே தான் எழுதினார். அவர் அப்படி யோசிக்கவே இல்லை. இதில் ஒரு பகுபத உறுப்பிலக்கணத்தினுடைய அந்த குறிப்பு இருக்குது என்று அவர் அதை யோசிக்கலை. ஆனால் ஒரு தமிழ் ஆசிரியர் அதை அவரிடம் சொன்ன பொழுது அவர் வியந்து போனார். நான் அந்த கோணத்திலே சிந்தித்து எழுதவே இல்லை என்று அவர் சொன்னார். அதை போலவே இந்த காலகட்டத்திலே கவிஞர் மு. மேத்தா அவர்கள் எழுதிய ஒரு பாடல் உங்களுக்கெல்லாம் தெரியும். நல்ல ஹிட் சாங், நல்ல புகழ்பெற்ற பாடல். ராஜராஜ சோழன் நான் என்று தொடங்குகிற அந்த பாடல் ரெட்டைவால் குருவி என்ற படத்தில் இடம்பெற்றது. அந்த பாடலிலே தமிழினுடைய அந்த சிறப்புலா, தமிழ் ழா என்று சொல்வார்களே, அந்த ல ழ ல இந்த 3 லகரங்களும் வருகிற மாதிரி அந்த பாடலுக்குள், அந்த வார்த்தைகளுக்குள் வருகிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு நண்பர், அவர் பெயர் எனக்கு நினைவில்லை, அந்த இசையினுடைய சிறப்புகளெல்லாம் யூடியூப்பில் வீடியோவாக போடுறவர், அவர் அதை சொன்னார். அதை நானும் பார்த்தேன் அந்த காணொலியை. கவிஞர் மேத்தா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தம்பி அப்படி சொல்லியிருக்கிறார், ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு திட்டத்திலே இப்படி அமைய வேண்டும், தமிழுடைய சிறப்புக்குரிய அந்த 3 விதமான லகரங்களும் எல்லாமே 3 சொல்லுவார்கள் இல்லையா, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லுவார்கள். 3 என்று அமைவது மாதிரியே இந்த சிலப்பதிகார காப்பியத்தை இளங்கோவடிகள் படைத்தளித்தார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த 3 விதமான லகரங்களை உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு நான் எழுதவில்லை, தற்செயலாக எழுதினேன். அந்த தம்பி சொன்னதுக்கு பின்னால் தான் எனக்கு அது தெரிகிறது என்று சொன்னார். ஆக ஒரு படைப்பாளியினுடைய தோள்களில் நின்று கொண்டு அந்த வாசகன் பார்க்குற பொழுது இந்த படைப்பாளி பார்க்காத விஷயங்களெல்லாம் அவனுக்கு தெரிகிறது. படைப்பாளி ஒரு அனுபவத்திலே ஒரு கவிதையை, ஒரு திரைப்பாடலை, நாட்டுப்பாடலை எழுதுகிறார், ஒரு சிறுகதையை. ஆனால் அதை வாசிக்கிறவன், அதை நேசிக்கிறவன், அவன் தன்னுடைய கண்ணை கொண்டு அதை பார்க்கிறான். கருப்பு கண்ணாடியை போட்டு கொண்டு பார்த்தால் உலகமெல்லாம் கருப்பாக தெரியும். சிவப்பான நிறத்தில் கண்ணாடி அணிந்து கொண்டு பார்த்தால் சிவப்பாக தெரியும். கருப்பு என்பது பகுத்தறிவினுடைய ஒரு சின்னம் என்று சொன்னால், சிவப்பு என்பது வறுமை நிற சிவப்பு, அது கம்யூனிஸ்ட் சிந்தனை. ஆக அந்த பார்வை என்பது ஒவ்வொரு மனிதனை பொறுத்து, ஒரு கிராமத்திலே வாழ்கிற ஒரு மனிதன், கிராமத்தில் வாழ்கிற ஒரு பெண், நகரத்திலே வாழ்கிற ஒரு பெண், நகரத்தில் இருக்கிற ஒரு ஆண் என்று வயது வேறுபாடுகள் எல்லாமே அதில் ஒரு நிர்ணயிக்கின்ற, அந்த பார்வையை நிர்ணயிக்கின்ற ஒரு காரணியாக ஆகிவிடுகிறது. அந்த வகையிலே படைப்பாளியினுடைய அந்த படைப்பை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாற்றுவதற்கு இந்த வாசகர்கள், அந்த நேசகர்கள் உதவுகிறார்கள் என்கிற இந்த செய்தியை நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, மீண்டும் நம்ம விரைவில் மிக அதிகமான வீடியோக்கள், காணொளிகளோடு உங்களோடு இணைவேன். என்னுடைய இந்த தாட்ஸ் ஆஃப் சரவணன் என்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதை நீங்கள் வாசிக்கிறீர்கள், அதை நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய கருத்து உங்களோடு உடன்பட்டால் அதையும் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அதை பகிர்ந்தும்போது அது எனக்கு மிக உதவியாக, ஊக்கமாக இருக்கும் என்பதையெல்லாம் கூட சொல்லி இந்த காணொளியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்.